ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 29/7/2017 ஹேவிளம்பி வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, சப்தமி திதி, சித்திரை நட்சத்திரம், கரசை கரணம், மரணயோகம் கூடிய நாள், சூலம் கிழக்கு தென்கிழக்கு, நாளிகை 8, பரிகாரம் தயிர். இன்னைக்கு சனிக்கிழமை. சனி கிரக வழிபாடு சிறப்பு. முக்கியமாக சனி கிரகம்னா பயப்படுறோம். சனி கிரகம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையப்பட்டது. நமக்கு தேவையானது. ஆயுள் காரகன். முக்கியமாக சனி கிரக ஆற்றல் கோச்சாரப்படி நல்ல இடத்தில் இருக்கும்போது நமக்கு பெரும் பலன்கள் நடக்கும், நல்ல பலன்கள் நடக்கும். அது செய்கிறது சனிதான். அந்த கிரகமானது பலவீனமான இடத்தில் இருக்கும்போது கெடுபலன்கள் நடக்கும். அதுக்கும் அவர் தான் காரணம். அப்படின்னா சூரியன் பகல் பொழுதுல வெளிச்சம் கொடுக்குறார், அதுக்கு அவர் தான் காரணம். அவர் மறைவிடத்துக்கு போயிடுறார், அதனால் இருட்டாயிருது, அதுக்கு அவர் தான் காரணம். அப்படின்னா அது வேறு மாதிரி சிந்திச்சுன்னா அவர் காரணம் இல்லை அப்படின்னு தோணும். வெளிச்சம் கொடுக்கறதுக்கு அவர் காரணம், வெளிச்சம் கொடுக்காததுக்கு அவர் காரணம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி வரும். ஏன்னா அந்த சனிகிரக ஆற்றல் ஒரு வாட்ச்மேன் மாதிரி. அவர் இருக்கும்போது நம்ம தூங்கிக்கலாம். திருடங்க வந்தால் அவர் பார்த்துக்குவார். அவர் ஏதோ பிரச்சனையை லீவ் போட்டுக்கிறார் அப்படின்னா மறைஞ்சிருக்கார், நம்ம வீட்டை விட்டு மறைஞ்சு தூரமாக இருக்கார். அப்போது அங்கே இருக்கும்போது இங்கே திருடம் வர்றது அவருக்கு தெரியாது. அப்போது திருடம் வந்த உடனே அப்போ வாட்ச்மேனை நம்ம சத்தம் போட்டு கோபப்பட்டு திட்டலாமா? அவருடைய வேலை காரணமாக இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடுறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 4 நாள் அங்கே 4 நாள் இருக்கார். அப்போ அவர் வராதபோது நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பு நிலையில் இருக்கணும். அப்போது சனிகிரகமானது மறைவிடங்களில் இருக்கும்போது நம்ம விழிப்பு நிலையில் இருக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது பண்ணிக்கணும். ஏதாவது கேட்டு தொட்டால் ஹார்ன் அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும். அந்த என்னென்னா அது தெய்வ வழிபாடு தான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுக்கிறது, எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி. அவருடைய ஆற்றல் வாட்ச்மேனுக்கு பதிலாக நம்ம ஒரு ஒரு பாதுகாப்பை வலுப்பெற வைக்கிறதுக்கான செயற்கையான வழிமுறைகளை ஏற்படுத்திக்கணும். அந்த வகையில் இறை வழிபாடு அந்த செயற்கையான வழிமுறைகள்னு சொல்கிறது. இருட்டாயிட்டு என்ன பண்ணுறோம்? விளக்கு வச்சுக்கிற மாதிரி. அந்த சனி கிரகத்தினுடைய ஆற்றல், இந்த சனி கிரகம் அந்த சிலை இருக்கிற இடத்துல போய் வழிபடுறது மூலமாக, நல்லெண்ணெய் தீபத்து மூலமாக அது கிடைக்கும். வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் எரிஞ்சிட்டே இருந்தால் 7.5 சனி, அஷ்டம சனி, அஷ்டார்த்தம சனி காலங்களில் பலவீனங்கள் ஏற்படாது. வீடு சுத்தம் இருக்கணும், வீடெல்லாம் கழுவி விடணும். நிறைய பேர் பாருங்கள், டிவியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்ஜெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்லைசர் எடுத்து பாருங்கள், ஒட்டி இருக்கும். ரொம்ப ஆழத்துக்கு எடுக்க மாட்டாங்க, ஒரு பேப்பர் ஓட்டு கூட வைக்க மாட்டாங்க அதில். அப்படி எல்லாம் இருக்கும்போது நிறைய அந்த அழுக்குகளுடைய குப்பைகளுடைய பகுதியில் அது நமக்கு அலர்ஜி வரும், டஸ்ட் அலர்ஜி வர்றது ஒன்று. ரெண்டாவது அதில் அஸ்திர கிரகங்கள் தங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் அதெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்தி டோரெல்லாம் தொடச்சி, ஜன்னல் வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் போய் பார்த்தோம்னா ஜன்னலில் நிறைய குப்பைகள் இருக்கும். அந்த குருவிகளுடைய எச்சங்கள் கூட இருக்கும். அதெல்லாம் கழுவி விட்டு மேலெல்லாம், வீட்டு மேலெல்லாம் ஏறி கழுவி விட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். உடம்புக்கு நல்லது ஒர்க் பண்ணால். இல்லைங்க வேலையால் வரல, நான் பண்ண முடியாது, நான் யாருன்னு தெரியுங்களா, நான் அந்த பதவி வகிச்சுவேன், அந்த பதவியில் இருக்கிறவன், நான் எல்லாம் அப்படி போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு நிலை, முடிவு, அது வேறு விஷயம். அதனால் இருக்கிற காலத்தில் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், நம்ம வீட்டை பார்த்துக்கணும். உடம்பை சுத்த வச்சுக்கிற மாதிரி குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து காய வச்சு நம்ம அயன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி வாரம் ஒரு முறையாவது சனிக்கிழமைகளில் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி, செடிகள்லாம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்தெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி, அந்த நிறைய தண்ணியெல்லாம் அங்கங்கே தேங்கி இருக்கும், டயர் இருக்கும், நிறைய பாத்திரங்கள் அது இதுன்னு இருக்கும், அதிலெல்லாம் அப்படி இருக்கும். அதெல்லாம் அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டை சுற்றி கூட க்ளீன் பண்ணலாம். வீட்டுக்கு முன்னாடி வீதியில் கூட பார்த்திங்கன்னா புல் நிறைய தண்ணி நின்றுட்டு இருக்கும். அது மாநகராட்சிக்காரங்க, நகராட்சிக்காரங்க, அவங்க பஞ்சாயத்துக்காரங்க பண்ண வேண்டியது. நான் எப்படிங்க அதை பண்ண முடியும்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா போதும். அப்படி வச்சுக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த கொசுக்களெல்லாம் அங்கே தங்காது. அப்போது நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த இடத்துல அது வந்துடும்னு சொல்கிறேன். அப்போ கெட்டதுக்கு இடம் கொடுத்தா அது அங்கே தங்கிக்கும். அப்போ கெட்டதுக்கு இடம் கொடுக்காம நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி சுத்தப்படுத்திக்கணும். அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்.
அதே மாதிரி அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா ஐப்பசி மாதம் மழை பெய்யும், நிறைய ஐப்பசி கார்த்திகையில். அந்த வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய அந்த தொடர்ந்து மழை பெய்யறதுனால இந்த செவரெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சு பலவீனமாக இருக்கும். அதனால் தை பிறந்த உடனே பூசுவாங்க, சுண்ணாம்பு அடிப்பாங்க. அதெல்லாம் அந்த சுவரை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்காக தான். அந்த மாதிரி நம்ம வந்து பலவீனமான சுவர்களை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணிக்கணும். அப்போ தொடர்ந்து இருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அது நம்ம அந்த மராமத்து வேலைகள்ங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அது பண்ணிட்டோம்னா ஈஸி ஆகிக்கும். வாரத்துக்கு ஒரு முறை. அதில் இன்றைக்கி வந்து சுத்தம் சுகம் தரும்னு தெரியும். நீங்கள் எந்த இடத்துலையும் குப்பை இருக்குன்னா கூட்டினதுக்கப்புறம் போய் உட்காந்து பாருங்கள், அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சுகமாக இருக்கும். அதைத்தான் முன்னோர்கள் சொன்னாங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி, சுத்தம் சுகம் தரும். இதெல்லாம் அனுபவத்தில் அவங்க அனுபவித்து சொன்ன வார்த்தைகள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு துன்பங்கள் நம்மை அணுகவே அணுகாது. அந்த ஏழரசனியனுடைய இடையூறுகள் இருக்காது. முடிஞ்சால் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றலாம், காகத்துக்கு தயிர் எள்ளும் கலந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து கடகத்தில் சமம், சந்திரன் கண்ணியில் இன்னைக்கு பகல் பொழுது முழுக்க நட்பு நிலை. அப்புறம் இரவு பொழுது வந்து துலாத்துக்கு சமநிலைக்கு போயிடுவார், சித்திரை 3-4 பாதங்களுக்கு போயிடுவார். செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம், புதன் வந்து சிம்மத்தில் நட்பு, குரு கண்ணியில் நட்பு, சுக்கிரன் மிதுனத்தில் நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் மாதம் கொண்ட ராசி. ராசியாதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்கள் நிலைகளோட போக்கில் இன்னைக்கு நேற்றுக்கு முந்தா நாள் இருந்த நிலை விட இன்னைக்கு கொஞ்சம் அந்த கடினமான நிலை மாறி கொஞ்சம் வேலைகள் எளிதாகிறதுக்கான வாய்ப்புகள், பிறர் உதவி கிடைக்கிறதுக்கான சூழல், பண தேவைகள் பூர்த்தி ஆகிற நிலை, பற்றாக்குறை நீங்கக்கூடிய சூழல், குழப்பங்கள் அகலக்கூடிய நிலையை உண்டாக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான நீங்கள் எடுக்கிற முடிவுனால உங்களுக்கும் பிறருக்கும் நன்மைகள் நிகழும். உங்களோட முடிவு உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும். அப்படிப்பட்ட நல்லவங்க நீங்கள். அசுவனியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2-3-4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகஷீடம் 1-2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதியோட 2ஆம் இட சஞ்சாரமும் புதனோட 4ஆம் இட சஞ்சாரமும் அற்புதம். ஒரு வீடு வேலை முடியாமல் இருந்துச்சுன்னா முடிஞ்சிடும். புண்ணியார்ச்சனை டேட் குறிச்சிட்டு வேகமாக வேலை செய்வீங்க. அந்த மாதிரி வீட்டு மேலே நிறைய பேருக்கு வீடு கட்டி விற்கிறவங்களா இருந்தால் கூட தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிறதுக்கான எண்ணங்கள் இப்போ இருக்கும். அதுக்கான வேலைகளில் மும்முரமாக இருப்பீங்க. சுப காரிய சம்பந்தமான வேலைகள், விருந்து நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிறது, அது போன்ற நிலைகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு கொடுக்கும். குழந்தைகளை பற்றிய நிலையில் கவலைகள் அகலும். குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் இருக்காது. 7 இருக்கிற கண்டகசனியால் ஏற்பட்ட உடல் அசதி சோர்வும் நீங்கும். அதுக்கான சரியான மருத்துவர் கிடைப்பார். அதற்கான மருந்து உங்களுக்கு உடல்நிலையினுடைய பாதிப்பை நீக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க நவ கிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதனோட வேலை சரியாக போயிட்டுருக்கு. சூரியன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்காங்க. சந்திரன் இன்னைக்கு பகல் பொழுதில் 4ஆம் இடத்துலையும், இரவு பொழுதில் 5ஆம் இடத்துக்கு வருவார். ஆக இன்னைக்கு இரவு பொழுது விதவிதமான யோசனைகள் உங்களுக்குள்ளே ஏற்படும். தூக்கமே கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும் தூக்கம் வர்றதுக்கு. ஏன்னா சிந்தனையோட்டம் அதிகம் இருக்கும். இன்றைக்கி இரவு ஒரு கதை எழுதுனீங்கன்னா கூட கதாசிரியராக இருந்தால் அது புகழ் பெறும். ஒரு பாடலாசிரியர் இருந்தால் ஒரு பாடல் எழுதுனா புகழ் பெறும். ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் போட்டால் கூட அது நிறைய லைக்ஸ் வரும், கமெண்ட்ஸ் வரும், பாராட்டு கிடைக்கும் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இன்றைக்கி கல்வியில் முக்கியமான முடிவெடுப்பீங்க. மிருகசீடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவபுராணம் படித்து சிவனையும் தீபம் ஏற்றலாம். புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி
சந்திரன். சந்திரன் இன்னைக்கு போகிற பாதை ஓகே தாங்க. யோக சாரத்தில் போகிறார். 5-10 மிகச்சிறந்த யோகரான செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகிறார் சித்திரையில். இது உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான யோசனைகள் தென்படும், பிறருடைய ஆலோசனைகள் கிடைக்கும், அதுக்கான நிலைப்பாட்டில் உறுதி ஏற்படும், பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையான நிலையில் இன்னைக்கு சிறப்புக்குரிய சந்தர்ப்பம் தொழில் வகையில் ஏற்படும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், தாயாருக்கு இருந்து வந்த உடல்நிலை பாதிப்பு நீங்கும், உறவுகள் பகை விலகும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த உலகுக்கே ஒளி கொடுக்கக்கூடிய அந்த சூரியன், தலைமை பண்புள்ள சூரியன். எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த தலைமை நிலை, கோபம் அதிகரிக்கும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினா அதை விட சிறப்பு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த பிடிவாத கோபம் இருக்கவே தான் செய்யும். நல்ல விஷயங்களுக்காக இருக்கும், அதை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாத போது, புரிந்து கொள்ளாத போது கோபம் அதிகரிக்கும். அதை இன்னும் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா கோபம் எதிராளிக்கு மட்டுமல்ல, தனக்கே பாதிப்பை உண்டாக்கும். அடிக்கடி கோபப்படுறவங்களுக்கு தான் ப்ரெஷர், மற்ற நோய்கள் எல்லாம், அந்த ஹார்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வருதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. மனம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறவங்களுக்கு, சாந்தமாக இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வராது. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இயல்பாக அந்த கோபம் இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், அதிகார எண்ணம் கொண்டவங்க, பிறரை ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆளலாம், அதிகாரத்தால் அல்ல, அன்பால். மகத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு சிறப்பு இருக்கு. ஒழுக்க குணம் அதிகம் இருக்கு உங்களுக்கு. ஆனால் மற்றவங்க அதை சரியாக புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியாது. ஒருத்தர் பார்க்கும்போது அவங்கள தவறானவங்க மாதிரி பார்க்குறாங்க சில பேர். இன்றைய இளைஞர்களுக்கு சில புரிதல் இல்லை. ஒருத்தரை பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் நினைக்கிறாங்க. ஆனால் அதை பிரித்தறியக்கூடிய ஆற்றலை நீங்கள் தொழில் கல்வியில் கற்றுக்க முடியறதில்ல. இப்போ ஒரு மருத்துவராக இருந்தால் கூட, ஒரு என்ஜினியராக இருந்தால் கூட, நீங்கள் அது படிக்கிறீங்களா, அதுக்கு தான் படிக்கிறீங்க. மனசு அறியணும், அந்த சைக்காலஜி தெரியணும். அது தெரிஞ்சவங்க தான் இந்த பூமியில். நிறைய படிக்காதவங்களை பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்குவாங்க, பார்த்தாவே சொல்லுவாங்க இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் நல்லவங்களை கெட்டவங்களாகவும், கெட்டவங்களை நல்லவங்களாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களை இன்றைய கல்வி முறை கூட அதை விளக்கி கூறுறதில்லைங்கிறது ஒரு வேதனை அளிக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கி பிஸ்னஸ் கல்வி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது மனசை புரியக்கூடிய நிலையை நீங்கள் வேறு ஏதாவது பொதுவாக கற்றுக்கணும். பெரியவங்களோட பேசணும், பெற்றோரோட பேசணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்குவம் வரும். அது ரொம்ப நல்லது. ஆனாலும் இயல்பாகவே கன்னிராசிக்காரங்க அந்த பக்குவம் பெற்றவங்க, உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீங்க. உங்களுடைய பேச்சு இன்னைக்கு நிறைய பேரை மாற்றும், அதாவது நல்ல நிலைக்கு மாற்றும். உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க முருகனையும், சித்திரையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி பலமாக இருந்தால் போதும், மற்ற கிரகங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சரி கட்டிடலாம். உடலில் வலிமை இருந்தால் எந்த நோய் வந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த எதிர்ப்பு வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான். பேச்சு திறமையாவது இருந்தால் தானே பேசி சரி பண்ண முடியும். உடலில் வலிமை இருந்தால் தானே அவனை தடுத்து நிறுத்த முடியும். அப்படி உங்களுக்கு அந்த வலிமையை கொடுக்கறது ராசி அதிபதி. ராசி அதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி லாபத்தில் இருக்கு. ஆக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே லாபத்தில் கொண்டு போய் விடும்.
ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது கிடைக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இயல்பாக பார்த்தா நீங்கள் இன்னைக்கு எடுக்கிற முடிவுலால் கிடைக்கக்கூடிய பலன் லாபம்தான். ஆடை ஆபரணங்கள் சேரும், அசைய சொத்து முதலீட்டுக்கான முடிவெடுப்பீங்க, தாய் வழி சம்பந்தமான சொத்து கிடைக்கும். இன்னைக்கு சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய நிலைப்பாடு நீசத்தன்மை இருந்தாலும் கூட அது உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டு நன்மை செய்யுது, நல்ல முடிவுகளை எடுக்க வைக்குது. இன்னைக்கு பகல் பொழுது முழுக்க உங்களுக்கு நல்ல செய்தி காதுக்கு வரும். நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு மேடையில் பேசினா கூட நல்லா பேசுவீங்க. உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு இருக்கும், வழக்கு முடிவுக்கு வரும், வழக்கு சம்பந்தமான மனபயம் அகலும். விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அனுஷத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு ராசி அதிபதி குரு. தனுசு ராசிக்காரங்க தான் கற்ற விஷயத்தை பிறருக்கு சொல்லணும்னு ஆவலாக இருப்பீங்க. ஆசிரிய பெருமக்களாக நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையான நிலையில் இன்றைய கிரக நிலை உங்களுக்கு 5 குடைய சாரம் பெற்ற 8 குடையவன் 8 குடைய தன்மையை இழந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வேலைக்கு போலினா பேங்கில் இருக்கிற பணத்தை போய் எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணலாங்கிற மாதிரி தான். பேங்கில் போட்டு வச்சுருக்கிற பணம் தான் பூர்வ புண்ணிய பணம். அந்த மாதிரி முன்ஜென்ம பலன்களை எடுத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். பலவீனமான நிலையில் கூட ஒருத்தர் வந்து உதவும் போது நீங்களாம் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால தாங்க உதவுனீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆக பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்தவங்களால் கிடைக்கிறத விட நீங்கள் எதிர்பார்க்காதவங்களால் கிடைக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிறருடைய கல்யாணம், சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போய் ஓடி ஓடி பரிமாறுவாங்க. எதுக்குன்னா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வந்து பரிமாறட்டுங்கிற எண்ணத்தில் தான். ஆனால் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்களே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம பரிமாறும்போது வேற ஒருத்தர் வருவார். நாம் ஒருத்தருக்கு செய்கிற உதவி அவங்க ரூபத்திலேயே வராட்டி கூட வேறொருத்தருடைய ரூபத்தில் வர்றதுங்கிறத நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அப்படி நம்ம யாருக்கு நல்லது செஞ்சாலும் அது வேறொருத்தருடைய ரூபத்தில் நல்லது செய்யும். யாருக்கு கெட்டது செய்தாலும் அதுவும் வேறொருத்தர் ரூபத்தில் நம்ம கெட்டது செய்யும். ஆக நல்லது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நல்லது செஞ்சுட்டு, கெட்டது செஞ்சுட்டு கெட்டதை எதிர்பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் கெட்டதை செஞ்சுட்டு கெட்டதை எதிர்பார்க்கறது இல்லை. நல்லது செஞ்சுட்டு நமக்கு மாற அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. கெட்டது செஞ்சுட்டு நமக்கு மாற அவங்க செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் எதிர்பார்க்காட்டி அது வரும். அதனால் கெட்டதும் எதுவும் செய்யாதீங்க, நல்லதே செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படி தான் செய்வீங்க. இன்றைக்கி நல்லதே செய்வீங்க, நல்ல பலன் நடக்கும். நீங்கள் முன்னே செய்த நல்ல பலனுக்கு அந்த யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க அல்லாமல் வேறொரு ரூபத்தில் இறைவன் உங்களுக்கு நல்லது செய்வார். அப்படி ஒரு நிலை, அது ஒரு நல்ல நிலை. மொத்தத்தில் மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூராடத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நீங்கள் பிரம்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சூழல்களும் உங்களுக்கு நல்ல தருணத்தை உருவாக்கி கொடுக்கும். இந்த நல்ல சூழல்கள் வந்து எப்பவுமே நமக்கு அந்த நல்ல விஷயங்களை நடத்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள், அதை முடிச்சுக்கணும். ஆனால் அந்த மாதிரி சூழல்கள் வந்துமே வெறுமனே இருக்கிறவங்களை நாம் என்னங்க பண்ண முடியும்? இப்போ ஒரு சென்னை போகணும்னு நின்றுட்டுருக்காங்க கோயம்புத்தூரில், அதுக்கான பஸ் வந்து நிற்குது. பஸ்ஸில் ஏறணும், ஏறாமல் நின்றுட்டே இருந்தால் கண்டக்டர் வந்து என்னை சரியாக மதிக்கலைங்க, அவர் இறங்கி வந்து எனக்கு வரீங்களான்னு கேட்டு கூப்பிட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னா அது எப்படிங்க நியாயம்? முயற்சி எடுத்தால் நடக்கும். நீங்கள் போய் வண்டியில் ஏறினா இறங்க சொல்ல மாட்டாங்க, உட்கார சொல்லுவாங்க. ஆனால் நின்றுட்டுருக்கிறவங்கள சில சமயம் சென்னை போகிறோம் வர்றீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் கூட்டம் நிறைய வரும்போது அதை கேட்க மாட்டாங்க.
அந்த மாதிரி மக்கள் தொகை அதிகம் நம்ம நாட்டில், இந்த உலகத்துலேயும். அதனால் நம்ம தான் நம்ம வேலையை போய் பார்த்துக்கணும். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்களை இறைவனும் கிரகங்களும் கொடுக்க தவறாது. அந்த இறைவனும் கிரகங்களும் சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கலைன்னா அது நம்மளுடைய அறிவீனம், நம்மளுடைய அசால்ட்டு. அப்புறம் அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது, எனக்கு எதுவுமே நடக்கலை, அப்படி கிரகம் இருந்து என்ன நடந்துச்சு, இப்படி இருந்து என்ன நடந்துச்சுன்னு புலம்பக்கூடாது. அந்த வகையான நிலை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதுக்காக இப்போவே வேகத்தை உங்களை புஷ் பண்ணி விடுறேன் நான். போங்க போங்க, முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உத்திராடத்தில் பிறந்தவங்க முருகனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இன்னைக்கு சந்திரன் பகல் பொழுது முழுக்க அஷ்டமத்திலிருந்து குழப்பங்களை கொடுப்பார். இரவு தெளிவு பெறுவீங்க. இன்னைக்கு இரவு எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவு. புரியாத விஷயங்கள் புரியும். பகலில் எக்ஸாம் எழுதும்போது புரியாது, நைட் போய் படுத்து பெட்டில் இருக்கும்போது புரிஞ்சு என்ன சார் பண்ண முடியும்? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த நாள் வர எக்ஸாமில் நல்லா எழுதிட்டு போக வேண்டியதான். அதுக்காக எல்லாமே எல்லா வகையிலையும் சரியாக இருக்கவுடனே எடுத்துக்க முடியாது. 5 விரலும் அல்லது 10 விரலும் ஒரே மாதிரி இருக்காது, அல்லது கால் விரலோடு சேர்த்துனா 20 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. மாறி மாறி தான் இருக்கும். ஒரு நாள் போல் இன்னொரு நாள் இருக்காது. இன்றைக்கு மாறி நாளைக்கு இருக்காது. இன்றைக்கி பகல் பொழுது மாலை இரவு பொழுது இருக்காதுன்னு சொல்லலாம். பகல் பொழுது சிரமங்களும் அலைச்சல்களும் குழப்பங்களும் இருந்தாலும், இரவு பொழுது தெளிவும் குழப்பம் விலகுதலும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். இன்றைக்கி தூக்கம் நல்லா வருங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், புரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி குரு பகவான். குரு ராசியை பார்க்குது. சந்திரன் கூட இருக்கு. பகல் பொழுது முழுக்க நல்ல சிறப்புகள் இருக்கு. எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். எண்ணாது கூட நிறைவேறும். நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க ஒரு விஷயம் நடக்கும். அடடா, நான் கூட மறந்துட்டேன், நடந்துருச்சு, பரவாயில்லையே அப்படின்னு. நண்பரோ உறவுக்காரரோ பக்கத்து வீட்டுக்காரரோ அதை செஞ்சு உங்களுக்கு உதவி புரிஞ்சிருப்பார். நல்லதும் அப்படி தான் நடக்கும், தீயதும் அப்படி தான் நடக்கும். ஆனால் இன்னைக்கு இரவு பொழுது ஏதோ ஒரு காரணத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். உறக்கம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 12 மணி வரைக்கும் தூக்க படிக்காமல் கூட இருக்கும். அந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நேரத்துலேயே தூங்கிட்டா வேலை முடிஞ்சது. ஏன்னா உறக்கம் இன்னும் ஓய்வு மனிதனுக்கு மிக முக்கியம். பறவைகள் கூட 6 மணிக்கு தூங்கிடும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடு தேடி போகும். அதாவது இறை தேடி பறக்கும். அந்த இரவில் இருக்கக்கூடிய தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விதமான சக்தி உருவாகும் உடம்புல, எசன்ஸ். அதுதான் பகல் பொழுது முழுக்க நம்ம இயங்குறதுக்கு காரணமாக இருக்கும். ஆக அந்த உணவினால் ஏற்படக்கூடிய அந்த சக்தியானது உடலில் உறக்கத்தின் போது சேமிக்கப்படும். அது பகல் பொழுதில் செலவு செய்யப்படும். இப்படி தான் மனித வாழ்க்கை, சேமிப்பும் செலவு செய்தலும். இன்றைய உணவு இரவில் சேமிக்கப்பட்டும் சக்தியாக சேமிக்கப்பட்டும் அடுத்த நாள் நமக்கு உழைப்பதற்கு பலன் கொடுக்கும்னு சொல்ல மாதிரி அதுக்கு அந்த உறக்கம் வேணும். உறக்கம் இல்லைன்னா அந்த சக்தியானது சேமிக்கப்படாது. அப்புறம் சோர்வு இருக்குது. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து பாருங்கள், அடுத்த நாள் இயல்பாகவே இருக்காது. தூக்கத்தை உடனே இன்னைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். அந்த வகையில் ஏக்கங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மனசில் தேவையில்லாத தாக்கங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நோக்கங்கள் இருக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க பிரம்மாவையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.